ஆம் சரி சரி என்ன செய்கிறீர்கள்? என்ன? ஓ, இனிமேல் முடியல. அதை கிடக்க விடு. சரி, உன்னுடையதை சாப்பிடு. நான் என் மூடியை எடுத்து விடுகிறேன். இதற்கே ஆஹா, சுவையான சிவப்பு நிறம். என்ன உன் கேண்டி மூடி? ஓ, நான் மன்னிக்கவும். ஆனால் அங்கே என் சிபா சிப்ஸ். நம்மால் அதை கவனிக்க வேண்டும். நல்ல சுவை, ஆனால் கடிக்க முடியாது. இவர் மீண்டும் உன்னை மீண்டும் பிடித்து விட்டோம். வாங்க, தொடங்கு. ஓ, என்ன? நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்தேன். நான் கண்ணாடிகளை எடுத்துக்கொள்கிறேன். மேலும் கண்டிப்பாக சுத்திகிரையையும். நீ என்ன செய்ய போகிறாய்? நீ இப்போதே பார்ப்பாய். ஓ ஆம், அது அற்புதமாக இருந்தது. முழு சீஸின் துண்டை உயர்த்த தேவையில்லை. நான் இதை துண்டுகளாக எடுப்பேன். முயற்சி செய்யலாம். மிகவும் இனிப்பானதும் சுவையானதுமா இருக்குது. வாயிலே உருகி விடுகிறது. அருமையான சுவை, மிக இனிப்பு. நான் அனைத்தையும் சாப்பிட போகிறேன். ரொம்ப அற்புதமான சிபா சாப்ஸ். அது கேஎச்எம்டி முடிஞ்சிச்சு. அது அற்புதமாக இருந்தது. மற்றும் கடைசி கசிவு. ஓ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் தான் மிகவும் வேகமாக உள்ளவன். அது என்ன? ஏன் இவ்வளவு சிறியது? என்னிடம் ஒரு சாதாரண கோலா இருக்கிறது. உன்னிடம் என்ன இருக்கிறது? என்னிடம் பெரிய பாட்டில் கோகோ கோலா இருக்கிறது. ஆம், எனக்கு பெரிய பரிசு இருக்கிறது. உன் மைக்யூரோ கோலாவை குடிக்கொள். சரி, பாட்டிலை திறக்கிறேன். எவ்வளவு கவர்ச்சி! காத்துரு, அது கோலா இல்ல, அது ஜெல்லி. நல்லா, இது ரொம்ப ருசியான உணவு. ரொம்ப அழகாவும் அதுவும் ருசியாவும் உள்ளது. இது மிகவும் குளிர்ந்த இனிமை. காத்திரு, இதுவே முடியிற்றா? ஹா, உங்களிடம் அதிகமாக இல்ல. நான் அதை குடிப்பேன். சரி, ஆனா எனக்கு என்ன? ஆமாம், எனக்கும் ஒரு முழு பாட்டில் உள்ளது. அதை குடிப்பது சிறந்தது. அதுவே, நான் முழு பாட்டிலையும் குடிக்கப் போகிறேன். நீ அதை போற்றுகிறாயா? ஓ, எவ்வளவு நன்றாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் மீதம் உள்ளது. என்ன? அதை பெற ஏதேனும் செய்ய வேண்டும். ஓ, என் விரல், அது சிக்கியது. எப்படி உதவலாம்? ஓயில் உதவியாக இருக்கும். விந்தியை எண்ணெயை ஊற்றி உதவி கொள்ள போகிறேன். இது இதை செய்வதற்கான சரியான வழி. அது நல்லது. சரி, முயற்சி செய்வோம். எனக்கு வரி. அதுவே. ஓ, இது எண்ணெயில் மூடப்பட்டிருக்கிறது. இப்போது என்ன? அப்படின்னா என்ன? விரல் இருக்கும். இதுல என்ன இது இருக்கிறது? கொஞ்சம் அருவருப்பான விரல். நாம் அதை எதிலாவது துடைக்க வேண்டும். குறைந்தபட்சம் நீங்கள் தான். அங்கே, இது என் உரிமை. நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுவும் கனமானது. ஆனா எவ்வளவு சுவை! இது மிகுந்த மகிழ்வு. என்ன செய்கிறாய்? நிறுத்து. அது வாவ்! இது நான் இதுவரை சுவைத்த மிகச் சிறந்தது. மேலும் கொஞ்சம். ஓ இல்லை, நீ ஒரு பன்றி போல பன்றி. இருக்கிறாய். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது அற்புதமான சுவையாக இருந்தது. ஆவ், மேலும் என்ன? கைகளை கூட்டு உரைக்க. அது என்ன? ஏன் சொன்னார். இது இவ்வளவு சின்னதாக? இது நீதி அல்ல. உங்களது திறந்து பாருங்கள். சரி, என்னிடத்து சிறந்த பீட்சா உள்ளது மற்றும் சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போது நான் எனக்கு பெரிய பெரிய பீட்சா உள்ளது. கற்பனைக்கும் எட்டாதது. அதுதான். உங்களின் சிறியவனை தொடங்குவோம். கவலைப்படாதீர்கள் வில். இது முற்றிலும் சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. நிச்சயமாக நான் அதை உண்பேன். அது ரொம்ப சுவையா உள்ளது. ஆனால் ரொம்ப சிறியது. அதுல என்னை திருப்தியாக்க போவதில்லை. அதுவே சுவையாக இருக்கிறது. அதை சாப்பிட விரும்புகிறேன்.
நான் ஒரு வழி கண்டுபிடித்தேன். இப்படி வெட்டுகிறேன். அற்புதம். போய் தொடங்கும். ஓ, இது ஒரு சீஸ் சுவையானது. வா, இப்பொழுது நான் ஒரு சாப்பாட்டு செய்கிறேன். நான் ஒரே சமயம் பல துண்டுகளை என்னுடைய வாயில் எடுக்கிறேன். அது அற்புதமானது. அருமையான பீட்சா. எனக்கு பெப்பரோனி மற்றும் சீஸ் மிகவும் பிடிக்கும். சுவையாக உள்ளது. ஓ வா, அவள் அதை எப்படி சாப்பிடுவாள்? நான் எல்லாவற்றையும் உண்மையில் சாப்பிட்டு விடுவேன். நான் உண்மையில சோர்ந்து போயிருக்கிறேன். உதவ வேண்டும். வாங்க வாங்க. என்ன, இது ஒரு பீட்சா மரத்தான். இதில் லில்லி அஞ்சாத வீரன். செல்லுங்கள் செல்லுங்கள், மேலும் மேலும். இந்த பீட்சா சாப்பிட்டேன். ஆல்ரைட். இது என்ன? என்னிடம் நல்ல சிலாக்கெட் பாரும் இருக்கிறது. மேலும் என்னிடம் பெரிய சிலாக்கெட் பாரும் இருக்கிறது. ரொம்ப கூல். இப்போது அருமையான பாகன் மயக்கச்சாரான சாக்லேட் இருக்கிறது. அதை மகிழ்ச்சியுடன் குடித்துக் கொள்கிறேன். நன்றாக மணக்கிறது. அருமை. அதுதான் நான் விரும்பியது. ருசியாக இருக்கின்றது. சரி, இப்போது நீங்கள். சரி, நான் இந்த சாக்லேட்டை சாப்பிடுகிறேன் என்று நினைக்கிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் அதை அப்படியே சாப்பிட போகிறேன். இது என் வாயிலே கரைகிறது. நம்ப முடியவில்லை. ஆனால் இது இன்னும் அதிகமாக கொண்டாது இருக்க முடியும். அசரடிக்க வைக்கிறது. ஐயோ ஜிப்ரிம், நீ சொந்தம் சாப்பிடு. ஆமா, ஆனா இது ரொம்ப பெரியது. ஆனாலும் எனக்கு ஏதோ ஒன்றை நினைத்தேன். என்னால் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியும். நான் இதை துண்டுகளாக பிரித்து அவற்றை வேறொரு முறையில் ஒன்று செய்வேன். பார், இது சாக்லேட் வீடு போலத்தானே. இப்போது நான் இந்த கட்டடத்தை சுவைத்துக் கொள்கிறேன். இது எனது வாய்க்கு பொருந்தும். நிச்சயமாக எனக்கு சிறிது அதிகமாக இருக்கிறது, ஆனால் எதுவும் வேறுபாடில்லை. இது இன்னும் வியப்பூட்டுகிறது. ஓ, எனக்கும் இதை தேவையே. நீ என்னை உபசரிக்கலாமோ? நிச்சயமாக எனக்கு கருப்பு சாக்லேட் நிறைய இருக்கிறது, ஆனால் நான் அனைத்தையும் ஏற்கனவே உண்டு முடித்து விட்டேன். வாவ், சரி சரி. பாலுடன் கூகீஸ் நல்லா இருக்கின்றன. ஆம், வாவ். அது கெட்டதாக இல்லை. இப்போ நான் பெருத்து ஒரு பால் கேழ்வு குடிக்க போகிறேன். நான் பாலுக்கு மிகவும் அடிமை. அது மிக நன்றாக இருக்கிறது. என்ன? ஆஹா, உங்கள் நன்னயங்கள் எப்போது கற்பீர்கள்? அருமை. இப்போ நீங்க உங்கள் முறை. நல்ல வாசனை. இல்லை, என்னுடைய குக்கி எங்கே? இதை முழுதும் குடித்து விடுவேன் என நினைக்கிறேன். அதுவும் சுவாரஸ்யமாக இருக்கிறதே. ஆசு. ஏய், ஓ கூகி, வா. ஓ ஆம். 3. இப்போது உங்களின் முறை. மங்கையர்களே, பொறாமை கொள்ளாதீர்கள். எனக்கு மிகப்பெரிய குக்கி இருக்கிறது, ஆனால் ஒரு சிறிய கோப்பை. அதே நேரம் நான் யோசித்து ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தேன்.
நடுவில் பாலை ஊற்றுவேன், மேலும் அதை சாப்பிடுவேன். அது எவ்வளவு ருசியானது. அதை நான் கூட விரும்புகிறேன். அதை சுவைத்து ரசித்தேன். ஆனால் நீங்களுக்கு தெரியுமா, எனக்கு சரியில்லை போல. ஓ, என்ன கொஞ்சம் மோசமான வாசனை. பெண்களே, என்ன நேர்ந்தது? ரொம்ப பிடிக்கும். நான் முழு நாள் அமரலாம் அல்லது இதனால் சண்டையிட கற்றுக்கொள்ளலாம். நான் இப்படியா ஆமை. காலை வணக்கம். நான் மருத்துவ பரிசோதனைகளை நடத்த வருகிறது. முதல்ல PKSS உள்ளதை எனக்கு காண்பிக்கவும். இல்ல, நாங்க டாக்டர்கள் வேணாம். போங்க, எனக்கு பரிசோதனை செய்ய வேணும். நீங்கள் என்னை சித்திரவதை முகாமிற்குள்ளே அனுமதிக்க விரும்பவில்லை என்றால் இந்த வேம்பல்களின் மூலம் உங்களை சரிபார்க்க வேண்டியிருக்கும். உங்க பாவாடையை கழற்றுங்கள். எனவே சிறைச்சாலை காவலரை சரிபார்க்கவும். அவர் நோயுற்றவர் போல இருக்கிறார். அவர்தான் மறுபடியும் பண்ணுங்க. எனக்கு வயிற்று வலிக்குது. எனக்கு அவனை உண்மையிலேயே கடுமையாக உடம்பு சரியில்லைன்னு தோணுது. நான் உங்களை எரிச்சலேற்ற மாட்டேன். அது ஒரு தனிப்பட்ட விஷயம். நான் உன் செல்ல பிராணியை கொண்டு வந்தேன். நான் எதையாவது குழப்பிவிடவில்லை என்று நம்புகிறேன். நல்லா இருக்கின்றதா? அது நீ விரும்பியதல்லவா? என்ன? இல்ல, அது ஒரு பூனை. என்ன இது? சரி, நான் கொஞ்சம் குழப்பத்தில் உள்ளேன். ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் மீண்டும் வருவேன். உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போதே நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். எனக்கு பூனைகளுக்கு ஒவ்வாமை. எனக்கு கீழே ஒரு ஊசி உங்களுக்கு ஓர் ஏற்று கொடுக்கிறேன். ஒவ்வாமைகள் இல்ல. அதுக்கு தேவையில்லை. நீ பூனைக்கும் சென்று பிடி, இல்லனா அவன் உன்னை பிடிச்சிடுவான். பார்க்கிறேன். எனக்கு ஒரு ருசியான மதிய உணவு காத்திருக்கிறது. இந்த பூனை எங்க இருந்து வந்தது? எப்படி அது கட்டிடத்திற்குள் வந்தது? அதற்குத்தான் குழந்தை உன்னை கையில் எடுத்திருக்கோம். போக வேண்டாம். நீங்கள் அறிகிறீர்களா, நம்மை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இந்த போலீஸ் பொன் புத்தி வந்துடுறதுக்கு முன்னே நான் பூட்டிக் கொள்ளணும். அடுத்த முறை எனக்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்கும். வணக்கம், நான் சுத்தம் செய்ய வந்துள்ளேன். எனக்கு வழிவிடுங்கள். அதை பிடி. முதலில் உங்களை நன்றாக பார்ப்பதை முடிக்க வேண்டும். ஏற்புடையதில்லாத அல்லது ஆபத்தான ஒன்றையோ இருக்கும்போது இருக்கிறாயா என்பதை பார்க்கணும். எனக்கு சிரிக்க வைக்காத. நான் ஒரு சுத்தம் செய்பவள் தான். என்ன? ஒரு கிட்கேட் வேணுமா? எனக்கு ஒன்று உள்ளது. ஓ, நன்றி. எனக்கு நினைக்காது. எனக்கு அடுத்து வாக்கில் இல்லை. 6 என்ன செய்யறது? ஏன் எனக்கு தொந்தரவு கொடுக்குறேன்? இன்னும் 10 கட்டடங்களை சுத்தமாக வேணும். எனவே எனக்கு தடுத்து நிறுத்தாது. என்ன நடக்குது? சரி, தொந்தரவு கொடுக்காது. குறைந்த வருஷம் நான் சுத்தமாக இருப்பேன். உபகரணங்கள். நன்றி ஆண்டி, நான் உன் நண்பர்களை பட்டு கொண்டு வந்தேன். அவர்களை மூவரையும் கண்டுபிடித்தேன். 3. ஆனா எனக்கு நம்ப முடியல. நான் 3 ஆள் மீன்களை கண்டுபிடித்தேன். ஆற்று மீன்களை என்பர்களை அழைக்கிறாங்க. அவரை எனது நண்பா, தயவு செய்து நிறுத்துங்கள். அங்கே தண்ணீர் உள்ளது. அதிர்ச்சி இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு எதையாவது சந்தேகிக்காதிருக்கும்படி நம்புகிறேன். என்ன நடக்குது? அடிக்கலத்துல இருக்குது. இங்க சிங்க ஏன் இருக்கிறீங்க? நான் போறேன். கழிப்பறைக்கு செல்லு. ஓ, அப்படியே நம்ம உடனே இங்க இருந்து வெளியேறுவோம். ஜேன் என் நண்பரை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புறேன். என்ன புரியுது? அவர் இல்லாமல் நான் மிகவும் தனிமையாக இருக்கிறேன். நாய் மிகவும் நினைக்கிறேன். ஹலோ, எனது பெயர் ஜெர்ரி. அன்றைய நான் உங்கள் செல் கொண்டு பரிசோதிக்க வந்தேன். இதோ எனது கருவி பெட்டி. பாருங்கள், இது அப்படின்னு தோன்றுகிறது. உன்னை உள்ள விடுவேன். ஏய், நிறுத்து. முதல் நீ என் நாற்காலியை பாப்பியா? அது உடைஞ்சிச்சு. நான் அதுல உட்கார முடியாது. இது வருவதுதான். இது ஒரு எளிய திருத்தமாகும். எனக்கு டாக்டர் டேப் மட்டும் வேண்டும். உள்ளே போங்கள். ஒரு முறை பாஸ் மிக குறைவாகவே ஊழியர்களை வேலைக்கு எடுப்பார். இங்க வா. இங்க விளக்கின் பிரச்சனை இருக்குது. இந்த பல்பை நீங்க தானே திருப்பி பொருத்தினீங்க? அது எதுவும் இல்லை. இப்போது நான் ஆண்டியை அதை தெரிந்து கொள்ள எண்ணெடுக்க வேண்டும். எப்படி செல்கிறீர்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள். இதை செய்ய நான் சுவர்ல ஒரு பெரிய துளையை வெட்டணும்.
அதுக்காக ஒரு சுத்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சன்ரைல் சுவர்கள் எங்கேயும் விட வலிமையா இருக்கும். பரவாயில்ல. என்னோட இன்னும் ஒரு துறப்பணி இருக்குது. என்ன வெளியில வரும் வழியில் எனில் கடுமையான வழிகளை அனுசரிக்க வேண்டியிருக்கும். இப்போது இது நிச்சயமா வேலை செய்யும். உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? கவலைப்பட வேணாம். அது PSHVT மின் விளக்கை குழிச்செல்வராகவே இருந்தாலும் டூயிங் இட். இடைவேளைக்கு பிறகு ஆனி தனது நண்பரை தேடுவாள். அவன் எங்கே? அவன் அந்த துணியில விட்டான். நீங்க சுழற்சி கொடுறீங்க. சுவரில் எவ்வாறு எலி இருக்கிறது? துறைமுகம் ஒன்றையும் தாமதமாகிவிட்டது. நாம் ஓட வேண்டும். வணக்கம். நான் ஒரு ஆபத்து மிகுந்த குற்றவாளியை பிடித்துள்ளேன். அது ஒரு மரம் கடத்தும் கடத்தல்காரன். அவனை ஒரு சிறைக்குள் வைக்க வேண்டும். ஆஹா, அனைவரும் அவரை பிடிக்க ஒரு நீண்ட காலமாக முயற்சிக்கிறார்கள். போங்க, செல்கள் அங்கே இருக்கின்றன. என் வாழைப்பழம் எங்கே? என்ன நடக்குது? ஜான், நீ என் தோழனை கொண்டு வந்தியா? அவர் இதோ. நல்லது. அவரை பார்த்த மகிழ்ச்சி இல்லையா? என்ன இது ஒரு பெரட். விருப்பம் இல்லாதது. அவர் என் பையன் இல்ல. இதனால் சலித்து போறேன். பாவம். சரி சரி, என்ன நடக்குது இங்க? ஒரு நிமிஷம் இரு. நீ போலீஸ் இல்ல. நான் என் வேலையை செய்ய வேண்டியுள்ளது. என் பொருட்கள் எங்கே? ஒரு வல்லுனர். என்னது என்ன? நான் போகணும். நிறுத்து. நான் உன்னை சேர்ந்து வருவேன். இல்ல, நான் செய்ய மாட்டேன். போல். உனக்கு என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் நான் உன்னை ஊட்டி வைக்க போறது இல்ல. ஒரு வாழைப்பழம் இன்னைக்கு மற்றும் நாளைக்கு அதுதான் உனக்கு கிடைக்கும். என்ன நடுவுல விடுங்க. நான் கைதிக்கு சாப்பாடு கொண்டு வந்துடலாம். உள்ள அந்த கிறுக்குகளும் இல்லையே நான் நம்புறேன். சரி. நீ என்ன பேசுற? ஏன்னா நான் ஆன் லிஸ்ட் எனக்கு இருக்க முடியும். ஏ ஓ, நான் இவை சிறகுகளை எனக்காக எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக. சாப்பாடு ருசியாக உண்டீங்க. நன்றி. நாம் முடியும். ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். இந்த முடி எங்க இருந்து வந்தது? எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டி, நான் தான் ஜேன், நல்ல நண்பன். இறுதியாக இனி தொடர்ந்து காத்திருக்க முடியும். ஒரு வேகமான மற்றும் சுறுசுறுப்பான பொழுதுபோக்கு இல்லையா? வாங்க, இதுவரை போதும். அவள் வருகிறாள். நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த நீதான் மற்றும் இன்னும் சில விலங்குகள். என்ன என்ன இதன் விலங்குகள்? மூடிகளின் கீழே நம்மால் வாசனை அடிக்க முடியும். என்னன்னு நீங்க சொல்றீங்க? எதுவும் இல்லை, நீங்கள் சரி பார்க்கலாம். அது இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு வகை விலங்கு இருக்குது. என் இறக்கைகள் மூடி இருந்தது. பாக்குறீங்களா? எதுவும் இல்லை. நீங்கள் இதையெல்லாம் கற்பனை செய்திருக்க யோசிச்சு வேண்டும். பாருங்க. இல்ல, அதை நான் கண்டுபிடிப்பேன். நீங்கள் அதை எங்காவது ஒழிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் எதுவும் பார்க்கவில்லை. செய்தீர்கள். நான் கெசப் பரிஸ் கொண்டு வந்தேன். அப்படி தலையடியில் குதிப்பது போல நல்ல முயல். இருந்து எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? ஓ, நான் சாக்க வந்தேன். எங்களுக்கு ஒரு குடும்பம் மற்றும் ஒரு சிறிய குழந்தை இருக்கின்றனர். நான் உள்ளே செல்லலாமா? சோ இது தேனி தந்தையை மிஸ் பால்பட்டுள்ளது. பேபி, நிச்சயமா முன்னாடி போய் செய்யுங்க. ஆண்டி குடும்பம் பற்றிய எதுவும் சொல்லல. ஆண்டி, ஹாய். இது மீண்டும் நான் தான். மேலும் இப்போதாவது நான் ஏன் நீ பார்க்கலை? அவனா ஒரு நாய் என்று உடனே. என் மகனே, நீ இப்போது என் கூட இருக்கிறாய். உன்னை நான் மிகவும் மிஸ் பட்டேன். எங்க வா? அவன் மிகவும் பெரிய. அவன் அதில் ஊடாக அசைவது முடியாது. அவன் ஓடிடுறான். ஓ, ஹாட் டாக்ஸ் என்ன நடந்தது? தயவு செய்து ஒரு விலங்கு கூடமாக மாறுங்கள். ஹே நாயே, நீ எங்கே போகிறாய்? செய்ய மாட்டேன். இல்லை, என்னை தாக்குகிறார்கள். அவர்களை அழைக்க கூறுங்கள். இந்த ஆண்டிய வெளியே கொண்டு வர ஒரு வாய்ப்பா இருக்கலாம் போல இருக்குது. சாவிகள் இங்கே இருக்கின்றன. நீங்கள் என்னை வெளியே அழைக்க முடியுமா?
சாவியை தேடணும். இந்த விலங்கினை இயல்பாக வைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். உனக்கு ஒரு ஹாட் டாக் வேண்டுமா? உனக்கு வேண்டும்னு எனக்கு தெரிஞ்சு. இப்ப போகலாம். நீயும் சிறையிலே போகிறாயே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே வா. எதுவும் இல்லை. நான் உண்மையிலே எங்க மாணவ், நீ அவனுடன் செல்வாய். புதிய உரிமையாளர். எனினும் நீங்கள் நீண்ட காலமாக ஒன்றாக விற்பனை செய்யலாம். நாம் கூட இருக்கும். அச்சென்று நான் வீட்டுக்கு செல்ல முடியும். ஒவ்வொரு சமயத்திலும் நீ மாற்ற முடியுது. அவராகவே இவ்வாறு காட்டின முடியாது. சமீப காலமாக இந்த சிறையில் மிருக காட்சி சாலை போல நடத்துகிறாய். அதுக்காக நீயும் சில காலம் கம்பிகளுக்கு பின்னால் உட்கார வேண்டும். இனி உன் பக்கமாக எனக்கு பிரச்சனை ஏற்படாது. அது நாங்கள் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் அது எனக்கு தோணுகிறது. நான் முடிவில்லா சாக்லேட்டை உருவாக்கப் போகிறேன். அது ஒருபோதும் குறையாது. உங்க கிண்ணத்தில் போதுமான பொருட்கள் உண்மையில் இல்லை என உணர்கிறேன். இல்ல, நீ ஒன்றையும் இரகசியமாக்குவாய். நான் எல்லாம் தயாரா? அச்சச்சோ, சாக்லேட்ல ஏதோ பிரச்சனை இருந்தது போல் தெரியுது. அது நகர்கிறது. வாவ், நமக்கு சாக்லேட் வெடிப்பு கிடைச்சது. உன் முகம் முழுவதும் சாக்லேட். நீயும். அது வினோதமாக இருக்கு. எனது ஐபோனும் சாக்லேட் பாரில் போல் பழுப்பு நிறமாக மாறிவிட்டது. இது சாக்லேட் ரொம்ப ருசிகரம். உக்ரிங் தாங்க, நீ எல்லாம் என்னடி பழி பேசுற? நானும் முயற்சி பார்க்கிறேன். அது அற்புதம். வாவ், பாத்து, நேர்மறை பொண்ணு. நன்றி. வாவ். என்னிடமும் அதேதான். நாமில் ஒருவர் சாக்லேட் வச்சிருக்க முடியும். என் கல் ரொம்ப சுவையாக மூடுகிறது. எனவே அது எனக்கு இருக்கும் என நம்புகிறேன். அதை நான் முயற்சி செல்ல போறேன். செய்யுங்கள். எனக்கு சாக்லேட் கிடைச்சது. எனக்கு தங்கம் அவசியம் இல்லை. என்னிடமா ஒரு சாக்லேட் பார் இருக்கிறதா? உறுதியாக அறிய விரும்புகிறேன். ஓ, உங்களுக்கு பிடிச்சதா? இது சாக்லேட்டா? இல்லை, எனக்கு என் முழு பற்களும் உள்ளன என்பது எனக்கு தெரியும். அதில் கடிக்கிறது. ஆமா, நீ கொஞ்சம் சேதம் பண்ணுக்கிறேன். ஆனால் கவலை வேண்டாம், எனக்கு நிறைய ஒரு திட்டம் இருக்குது. இது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் பல் வைத்தியம் பற்றி பயிற்சி பெற்றிருக்கிறேன். வாயை அகலத்துல நான் நன்றாக சரி பண்ணுவேன். பயன்படுத்தி தான் செய்வேன். மிக்க நன்றி. உங்களுக்கு செல்வாக்காக உள்ளது. இதுவெல்லாம் நாளைய வேலை. இந்த ஃபர்ஸ்ட் டைம் அலெக்ஸ் நம்ம கொஞ்சம் மூடுறதே லிவ்ஸ் சிமிலர் சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இது எழுது. ஓ இல்லை, எனக்கு கார மிளகாய் வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை நான் மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அதை அவர் பார்க்கட்டும். சரி, உங்க மூடியை உயர்த்துங்கள். எனக்கு ஒரு சாக்லேட் மிளகாய் இருக்கிறது. இல்லை, எனக்கு உண்மையான ஒன்று இருக்கிறது. அது காரமா இருப்பதில்ல, ஆனால் அதை நீங்களே தெரிஞ்சிருந்தீர்கள். நான் என் இனிப்பு மிளகாயை சுவைக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிகிறது. நான் தானே அடுத்தவன். சமாதானம். அது வித்தியாசமா இருக்குது. அது மிளகாய் காரமா இல்ல. பாரு, இது சாக்லேட் நிறைஞ்சிருக்குது. காத்து பார்ட்டி உனது சரிதானா? மிளகாய் என்ன சொல்லுவேன் தெரியல. என்னிடம் நான் நினைக்கின்றேன் கொஞ்சம் தண்ணீர் இதுக்கு சரியாக இருக்கும். இது சூடான நீர். மன்னிக்கவும். உதவிதான். இங்கு நான் ஒரு முழு பக்கெட் பால் உங்களுக்காகவே கொண்டு வந்தேன். சிறிய ட்ரைட்கள். நான் ஏற்கனவே நன்றாக இருந்தேன், அலெக்ஸ். ஒரு பப்பட் குழு. இவ பழுப்பு குறைப்பு மிக அருமை. உண்மையானவை என்று நினைக்கிறது விசித்திரமாக இல்லை என்று நினைக்க முடியுமா? அதில் ஒன்றாவது சாக்லேட் இருக்க வேண்டியதில்லை என்ன? நான் என் ஒன்றை முயற்சி செய்தேன். அது உண்ணத்தகுந்ததாக இல்லை. பாருங்கள், அதில் கேள்விக்குறி வரையப்பட்டுள்ளது. சுவாரஸ்யமானது. என்னுடைய இதிலும் ஒன்று இருக்குது. நிற்க வையுங்கள். அதுதான் நான் பேசிக் கொண்டிருந்தது. எனக்கு ஒரு பொம்மை இருக்கு. சாக்லேட் காக். பச்சல் சிங்கரிமா கொண்டுள்ளேன். சிதி ஒரு கனவு நனவாகும். பால் சாக்லேட். தின்பிஸ்டமானது. Oh, hey, this
சாக்லேட் ஒன்று என் பாப்படத்தை அணைக்க சுமப்படியும் செல்ல வேண்டும். இது ஒரு சீரான ஆச்சு. இதுல நான் என் சாக்லேட்டை ஊற்றி ஒரு குளிர்ந்த பார் பெற முடியும். அனுப்புறதுக்கு ஒரே விஷயம் மட்டுமே இருக்குது. முடிஞ்சது. இப்போது எனக்கு அற்புதமான சாக்லேட் பாப்பெட் உள்ளது. எனக்கு ஒரு பிரிச்சுக்கு முயற்சி செய்ய விடுங்க. என்ன நடக்கலாம் செய்ய? நீ எங்க கூட இருந்து அதிகமா பொறாமைப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் பேராசைக்காரர். என்னால் ஏனோ இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களிடம் கோபம் இருக்கிறது. அதை என் பாபட்டிலேயே ஊற்றலாம். பார்பி செய்த அதே வழிமுறைகளை பின்பற்றினால் போதுமா? அவருக்கு 4 கிடைச்சதை விட சிறந்தவை அவருக்கு கிடைக்காது. இனிய இரவு. அதை பார்ப்போம். நீங்கள் செய்திருப்பீங்களா? அப்படி அர்த்தம் செய்யல. என் சுவையான கோகா கோலா பாப்சிகள் அதிநீவிரமாக சாப்பிட தயாராக இருந்தேன். நான் அது சுவைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆமா, நான் ஃபங்க்ஷன்ஸ் கொள்ளலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபுல் ரொம்ப ஒட்டிக்கொள்ளுது. நான் சாக்லேட் சாப்பிட விரும்புறேன். நீ செட்டா செய்ய முடியாததால நானே எடுத்துக்கொள்கிறேன். சரி, உனக்கு தெளிவாக எனது உதவி தேவை. அது புகழ்ச்சியாக இருந்தது என்ன நினைக்கிறேன். 2 மிகச் சிறப்பு. ஒரு காக்டஸ். என்னை வேற என்ன தேவை? என்னிடமும் ஒரு காக்டஸ் இருக்கிறது. வாவ், முட்களோட. அரிரி, அந்தவைகளை மிகவும் கூர்மையாக இருக்கிறேன். அப்படியே நீ ஜியோஸை பார்த்துக்கொள்ளும் போது நான் ரொம்ப இருக்கணும். அருமை. நானே எனது ஊசிகளை சாப்பிட போறேன். சுவையானது. இவை முழங்கள் அல்ல, இவை சிறிய குக்கி துண்டுகள். இது என்னுடைய கடைசி ஒன்று. முதலில் நான். அடடே, இப்படி அது போன்றவை அதிகம் இல்லை. நல்லது, எனக்கு இன்னும் என் காக்டஸ் உள்ளது. இது அதிசயமாக அதிகமாக சாப்பிடுங்கள். அமைதி. அவர் இந்த காண்டூர் உண்மையானது. எனவே அது எளிதா இருக்காது. ஆனால் என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறதா? இந்த ஊசிகளும் என்னை அறுத்து விடாமல் பாதுகொள்ள நான் அவற்றை சறுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அனைவரும் நேராக பின்னால் பறந்து வருகின்றனர். சுத்தனைக்கு ஒன்றும் கவனிக்கல. என்ன முன்னால் ஒரு கரும்புள்ளிகள் இல்லாத கற்றாழை உள்ளது. ஃபலிக்ஷா, ஏன் அதை கடித்து உறிஞ்ச வேண்டும்? அதிலிருந்தே சுவையாக சாறு பெற முடியுமானால்? சாறு, அதுக்கென எனக்கு ஒரு சிறப்பு உபகரணம் கூட உள்ளது. இது மோசமாக இருக்கிறது. நான் ஒரு சிப்பை குடிக்க விரும்புகிறேன் என்று செய்துவிடு. அனைத்தையும் பெற்றுக்கொள். ஐயோ, நான் இருக்க போறேன். நான் உனக்கு அது அருவருப்பானது என்று இது நடக்கிறது. நான் யோசித்து பார்த்த கெல்ஃபன் ஜோஸ். அரே, ஒரு புதிய ஐபோன். உனக்கு உண்மையான ஒன்று இருந்தா எனக்கு சாக்லேட் ஒன்று இருக்குது. இது 100% சாக்லேட். பாருங்க, இது உலகின் முதல் வளைந்த ஐபோன். மேலும் இது தின்பதற்கையாகவும். உன் சாக்லேட் ஐபோன் எனக்கு கிடைச்சதையும் விட somehow நல்லதா? இல்ல. குள் என்பது எப்பொழுது உங்க போனை பயன்படுத்தி காண்டி தோன்ற செய்யலாம் என்பதில் தான் உள்ளது. எனக்கு வேண்டியது எல்லாமே என் தட்டுல இருக்கும். அதை நான் தான் முயற்சி பண்ணலாமா? அது இல்லை. நான் எனக்கே இன்னும் அழகாக விரும்புகிறேன். ஓ, நான் ஒரு கரப்பான் பூச்சி சாப்பிட விரும்பல. அலெக்ஸ், உனக்கு இதோ. நானும் முன்னர் இல்ல என்றதுக்கு மன்னிக்கவும். நன்றி என்றார். இல்ல, வெறுக்கத்தகுந்தது. என்ன ஒரு கனவு. அலெக்ஸ், இது உன் தலைமேல். இல்லை, உன்னை என் மேல சாப்பிட நான் சம்மதிக்க மாட்டேன். விலகி. இப்போது அது மறைந்து விட்டது. இன்றைக்கும் நடந்ததை மறந்துவிட வேண்டாம் என்று நினைக்கிறேன். பார்பி, பாரு, இது நன்றாக இருக்கின்ற கேமரா. எனது படம் எடு. நல்லாகவே திறந்து இருக்கிறது. நீ என்ன ஒரு புகைப்படம் எடுக்கிறாய்? சரி, நீங்கள் அவசரம். இங்கு விஸ்தீராக இருக்கிறீர்கள். என்ன முகம்? என்ன? எனக்கு காண்பி. என்ன?
இது உன் தவறு. நான் உங்களின் நல்ல படம் எடுத்தேன். கவலைப்பட நேரமில்லை. எனக்கு ஒரு சாக்லேட் கேமரா இருக்குது. அதை நீங்க பாத்தீங்களா? அது என் கண்ணாடிய சாக்லேட் ஆக்கி விட்டது. பிடித்ததன் போல. ஆனால் நான் மகிழ்ச்சியுடன் அவற்றை பருகுவேன். நீங்களும் எனக்கு சாந்தமா இருக்கவும் விட மாட்டீங்க. உங்களை மறந்து விடுகிறேன் நண்பா. என் செருப்பு சாக்லேட்டா மாற்றுவேன். ஹலோ. இப்போ ஒரு டன் ஷூ தான் எங்களுக்கு உள்ளது. ஆனா இது மிகவும் விலை மதிப்பு. அத்தை, கொஞ்சம் சாப்பிடலாமா? தயவு செஞ்சு நான் உங்களுக்கு என் கேமராவை தர்றேன். ஓ, ஒப்பந்தம் இல்ல. அப்போ உன் பைகை திருடுகிறேன். நீ அவ்வளவு துணிவில்ல. குளிர்ச்சி. என்ன நடந்தது? அப்படி நான் அதை எதிர்பார்க்கல. ஆனா அது எனக்கு சுகமா உள்ளது. இவ்வளவு ருசியாக இருக்கும் என யாருக்கு தெரியும்?